إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشأن شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم أفرأيتم الماء الذي تشربون أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون. وقال النبي صلى الله عليه وسلم اثنتان لا تردان عند النداء وتحت المطر أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருக்கிறான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, தமிழகத்தில் தொடராக மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம், எல்லா இடங்களிலும் நீர் நிறைந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை. தண்ணீர் என்பது சாதாரணமானதல்ல. தண்ணீர் என்பது ரொம்ப மென்மையானது, அதே நேரத்தில் வலிமையானது. தண்ணீர் ரொம்ப மென்மையானதுதான், ஆனால் அதே நேரத்தில் வலிமையானது. அல்லாஹு தஆலா இந்த பூமியை படைத்த நேரத்தில் பூமி அசைந்தாடி கொண்டிருந்தது. மலைகளை அல்லாஹ் படைத்தான். மலைகளை படைத்து அல்லாஹ் இந்த பூமியின் மீது ஆக்கிய பொழுது பூமியினுடைய ஆட்டம் நின்று விட்டது. ஆஜபத்தில் மலாயிகா மின் அஷத்தில் ஜிபால். மலைகளுடைய இந்த வலிமையையும் அதை ஏற்படுத்தி தந்த தாக்கத்தையும் பார்த்த மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ரப்பிடத்தில் கேட்டார்கள், ஹல் ஹலக்த ஷைஅன் அஷத்த மினல் ஜிபால். ரப்பே, மலையை விட வலிமையான ஒன்று உலகத்தில் இருக்கிறதா? அசைந்தாடிய இந்த பூமியையே நிலைநிறுத்தி விட்டதே என்று ஆச்சரியப்பட்டு ரப்பிடத்தில் மலக்குமார்கள் கேட்டார். அல்லாஹு தஆலா சொன்னான், ஆம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா. இந்த மலையை விட வலிமையானதா அல்லாஹு தஆலா இரும்பை படைத்திருக்கிறான் என்று சொன்னான். மலையையும் துகள் துகளாக உடைத்து விடக்கூடிய ஆற்றல் கொண்டுதாக அல்லாஹ் இரும்பை படைத்திருக்கிறான் என்று சொன்னான். அப்படியானால் உலகத்தின் படைப்பிலே இரும்புதான் வலிமையானதா என்று கேட்கிறார்கள். இல்லை, அதை விட வலிமையானது நெருப்பு என்று அல்லாஹ். அந்த இரும்பை அப்படியே நீர்வோடு உருக்கிவிடக்கூடிய ஆற்றல் கொண்டது என்று சொன்னான். அப்படியானால் உலகத்தின் படைப்புகளிலே வலிமையானது என்பது நெருப்பா என்று கேட்ட பொழுது அந்த தொடரிலே வருகிறது அல்லாஹு தஆலா நீரையும் மழையையும் காற்றையும் அல்லாஹ் சொல்றான். உலகத்தினுடைய படைப்புகளிலே வலிமையானது என்பது, ஆற்றல் மிக்கது என்பது காற்றும் நீரும் என்ற ஹதீஸினுடைய தொடர் வருகிறது. அதைவிட வலிமையானது என்று மலக்குமார்கள் கேட்ட பொழுது ஒரு முஃமின் அல்லாஹ்வுக்காக ரகசியமாக ஒரு சதக்கா செய்கிறான். அது அவனுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய விளைவு இருக்கிறதே மகத்தானது. இவைகளை எல்லாம் விட வலிமையானது என்று அல்லாஹ். நமக்கு சாதாரணமா தெரியக்கூடிய இந்த விஷயங்கள் தான், ஆனால் அது உலகத்தினுடைய இந்த படைப்புகளுடைய வலிமை, அது உண்டாக்கக்கூடிய தாக்கத்தை விட இது மகத்தானது என்று அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நமக்கு வருகிறது. அருமையான பெருமக்களே, பொதுவாக இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா மழை பெஞ்சாலும் சரி ரொம்ப சலிச்சுக்கிறோம். கொஞ்சம் கூடுதலா வெயில் அடிச்சாலும் சரி உடனே சலிச்சிடறோம்.
மழை காலத்துல மழை பெய்ஞ்சாலும் சரி அதை ஏத்துக்கிறது இல்லை, வெயில் காலத்துல வெயில் அடிச்சாலும் சரி அதை ஏத்துக்கிறது இல்லை. கொஞ்சம் கூடுதலா மழை பெய்ஞ்ச உடனே என்ன இப்படி இருக்குது, வீட்டை வந்து வெளியே போக முடியல, வேற ஒரு வேலையும் பார்க்க முடியலன்னு சொல்லி சிலர் கொஞ்சம் கூடுதலான கடுமையான வாசகத்திலே கூட பேசக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். பொதுவாக மழை என்பது ரப்பினுடைய ரஹ்மத். அதான் ரஹ்மா சல்லாஜனா, அது ரஹ்மா, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று சொன்னார். பொதுவாக மழையை நாம் பார்க்கும் பொழுது அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ரப்பினுடைய ரஹ்மத் என்பது மாத்திரமல்ல, பிரம்மாண்டமான அருள், பிரம்மாண்டமான அல்லாஹ் கொடுத்தால்தான் மழை. மனிதனுடைய எந்த சக்தியை கொண்டும், மனிதனுடைய எந்த விதமான முயற்சியை கொண்டும் மழையை உலகத்திலே தருவிப்பதிலே எந்த பங்கும் மனிதனுக்கு இல்லை. அல்லாஹ் கொடுத்தால் தான் மழை. செயற்கை மழை அப்படி இப்படின்லாம் சொல்றாங்களே, எல்லாம் தோல்வி அடைந்ததவைகள் எல்லாம் பயனில்லாது. எனவே மழை என்பது ரப்பினுடைய பிரமாண்டமான ஒரு அருள் என்பதை முதலாவது நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும். அது நமது வாக்கல்ல, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு. மழையினுடைய பயன்பாடுகளை குர்ஆன் நிரம்ப சொல்கிறது. வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகா, வானிலிருந்து பொழியக்கூடிய மழை அல்லாஹ் பரக்கத்தான தரை என்று சொல்கிறான். குர்ஆன் ஷரீஃபிலே 5 விஷயங்களை தான் அல்லாஹ் பரக்கத் என்ற வார்த்தை குறிப்பிடுகிறான். அதிலே வானிலிருந்து பெய்யக்கூடிய மழை, அதை அல்லாஹ் தஆலா பரக்கத்தானது, சுத்தமானது, பரக்கத்தானது என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காமிக்கும். உண்மையான பெருமக்களே, வானில் இருந்து பெய்யக்கூடிய இந்த மழைக்கு நிகராக இன்னொரு நீர் ஆதாரம் உலகத்தில் இல்லை. உலகத்திலே மனிதனுக்கு தண்ணீரை தரக்கூடிய அந்த நீர் ஆதாரம் மழையை போல் வேறு ஒன்றை கொண்டு கிடையாது. அஃபராயித்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் அருந்தும் தண்ணீரை பற்றி சிந்தித்திருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். ஆன்தும் அன்ஸல்துமூ மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மேகத்திலிருந்து நீங்க தண்ணீரை இறக்கிறீங்களா, நாம் இறக்குகிறோமா? தண்ணீரை உலகத்தில் இறக்குவது யார்? அது ரப்பினுடைய மகத்தான ஆற்றலை கொண்டு நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதை குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. உண்மையான பெருமக்களே, மழையின் காரணத்தினால், செழுமையான மழையின் காரணத்தினால், அடர்த்தியான மழையின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகளும் ஏராளம், பயன்பாடுகளும் ஏராளம், சாதாரணமானதல்ல. இந்த பூமியிலே மண் வளம் கிடைக்கிறது. நல்ல மழையின் காரணத்தினாலே வளம் மிக்கதாக மண் ஆகிறது. வளமான அந்த மண் இருக்கிறதே, அதுதான் பயிர்களுக்கும் தாவரங்களுக்கும் அடிப்படையானது. செழுமையான பயிர்களுக்கும் தாவரங்களுக்கும் அடிமையானது. எப்படி இந்த வறண்டு போன பூமியை செழிக்க வைக்கக்கூடியதாக அல்லாஹ் தஆலா மழையை ஆக்கி வைத்திருக்கிறார். சுத்தமான குடிநீர் என்பது மாத்திரமல்ல, உலகத்திலே மண் வளத்தை தந்து பயிர்களும் தாவரங்களும் செழிப்பதற்கு அவைகள் காரணமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பறவைகள், உயிரினங்கள், கால்நடைகள், இவைகளெல்லாம் ஜீவிப்பதற்குண்டான அடிப்படையாக இந்த மழையில் அமைந்திருக்கிறது. அவைகள்லாம் ஜீவிக்கிற இடத்துலதான் மனிதர்களும் வாழ முடியும். எங்கே உயிரினங்கள் இருக்குமோ, எங்கே கால்நடைகள் இருக்குமோ, எங்கே பறவைகள் இருக்குமோ, அப்படிப்பட்ட இடத்தில் தான் மனிதர்கள் இயல்பாக நல்லபடியா வாழ முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போன உடனே ஒரு ஒட்டகத்தை அனுப்பி, இதை விட்டுருங்க, அது எங்க போய் படுக்குதோ அங்க நம்ம இடத்துல தங்கிக்கிறோம்னு சொன்னாங்க இல்லையா? வெறும் ஒட்டகத்தை அனுப்பிய நிகழ்வு அல்ல அது. எங்கே விலங்குகள், எங்கே பறவைகள், எங்கே உயிரினங்கள் வாழ்கிறதோ அங்கேதான் மனிதன் வாழ முடியும் என்ற ஒரு பாடத்தையும் அதில் சொல்றார். அதனாலே இந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு, பறவைகள் அது சீராக இருப்பதற்கு, அதே போல் விலங்குகள் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கெல்லாம் இந்த மழை என்பது அது ஏற்படுத்தி தரக்கூடிய மகத்தான். ஒரு ஏசியை வச்சு எல்லாத்தையும் அடைச்சு வச்சு கொஞ்ச நேரத்தை ரூப குடுமையாக்கினாலும் கூட அந்த குடுமையெல்லாம் விட மொத்த திறந்த வெளியையும் ஒரு குடுமையாக்கி விடுகிறது ஒரு மழை. ஒரு அந்த மழைக்கு முன்னால் ஏற்படக்கூடிய ஒரு காற்று, வல்லதி அர்ஸல ரியாஹ புஷ்ரன், அல்லாஹ் ஒரு சோமனமாக ஒரு குளிர்ந்த காற்றை அனுப்பி வைக்கக்கூடிய அந்த காரியத்தை குறித்து குர்ஆன் பாராட்டுச்சு. பூமியையே குளிர்விக்கக்கூடிய ஆற்றல் கொண்டுதான் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். மழையினுடைய பயன்பாடுகள் ஏராளமானது, ஏராளமானது. பொதுவாக மழையை சபிக்க கூடாது, மழையை திட்டக்கூடாது. நமக்கு சில வேலைகள் பாதிக்கும், சில வேலைகள் முன்பின் ஆகும். கீழி ஒளிஞ்சே அப்படி இதெல்லாம் அந்த வார்த்தைகள் தான் இருக்குது. இந்த வார்த்தைகள் என்பா நம்மளை சொல்லி பழகக்கூடாது.
சில காரியங்கள்ல முன்பின் ஆகலாம், ஆனால் பொது பயன், உலகத்தினுடைய பொதுவான பயன்பாடுகளிலே உள்ளது. மழை இறங்குகின்ற நேரத்தில் செய்யப்படக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாது என்று சொல்வார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் இத்தனத்தானி, 2 துஆக்கள் லா துரத்தானி, அது ரப்பிடத்தில் மறுக்கப்படாது. ஒன்று இந்த நிதா, வாங்கு சொல்லப்படும் பொழுது கேட்கப்படக்கூடிய துஆ, அல்லாஹ்விடத்திலே அதற்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது, கபூலியத் இருக்கிறது. அந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய துஆ. அது மாதிரி மத்தர் இறங்குகின்ற, மழை இறங்குகின்ற அந்த நேரத்திலே கூட நீங்கள் ரப்பிடத்தில் கேட்கக்கூடிய அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார். அருமையானவர்களே, மழையினுடைய பயன்பாட்டை தெரியணுமான, மழை இல்லாமனா என்னன்னு தெரியும். பொதுவாக மழை இல்லாமல் ஆயிட்டாதான் அப்ப அந்த நேரத்திலே அதனுடைய பயன்பாடு என்பது நாம் பார்க்கிறோம். மழை இல்லாவிட்டால் பூமி அதனுடைய தண்ணீர் கீழ் இறங்கிவிடும். அல்லாஹ் கேட்கிறான், நிலத்தடி நீர் வற்றி விட்டால் அதை மேலே கொண்டு வருவது யார்? தண்ணீரை உயர்த்துவது யார்? அதை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடியது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். அதனால அந்த மழையினால் உண்டாகக்கூடிய பயன்பாடுகள் சொல்லலாம் அவ்வளவு சொல்லிக் கொண்டே இருக்கலாம். மார்க்கம் அதை அந்த அளவிற்கு பாராட்டியும் உயர்த்தியும் நமக்கு சொல்லி காண்பிக்க. மழை இல்லாவிட்டால் என்னென்னவெல்லாம் செய்யறாங்க. பழைய காலத்தில் மூட நம்பிக்கையின் பேரால் எவ்வளவு காரியத்தை செய்தார்கள். கழுதை கல்யாணம் நடத்துறோம்னு சொன்னாங்க, கழுதை 2 கல்யாணம் பண்ணி வச்சா. அது மாதிரி யார் காம உணர்வு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பிரார்த்தித்தால் தான் மழையே வரும் என்று இந்துக்களுடைய வேத புராணங்களில் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இதுவெல்லாமோ சொல்கிறார்கள். பழைய காலகட்டத்திலே மழையை இறக்க வேண்டும் என்பதற்காக, ஆற்றிலே தண்ணீர் ஓட வேண்டும் என்பதற்காக, செழுமையான மழை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பண்டைய எகிப்திலே ஒரு இளம் பெண்ணை நகைகளை எல்லாம் அணிவித்து கொண்டு போய் ஆற்றிலே கொண்டு போய் அறுத்து பலியிடுவார். தண்ணி வத்தி போயிடும், மழை இல்லாம ஆயிடும். அப்ப அந்த நேரத்தில் மழை வர வேண்டுமானால் அவருடைய நம்பிக்கை இப்படி இருந்தது. ஒரு இளம் பெண்ணை நகைகள் போட்டி எல்லாவற்றையும் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய் ஊரை சேர்ந்து போய் அந்த இடத்திலே வச்சு அந்த பெண்ணை அறுத்து பலியிடுவார்கள். அப்பொழுதுதான் மழை வரும் என்று நம்பினார். அவர்களுடைய குறிப்பிட்ட ஒரு மாதத்திலே அப்படி மழை இல்லாத காலகட்டத்தில் இப்படி செய்தால்தான் மழை வரும் என்று நம்பினார். இந்த தமருவினோட ஆசிரியர்களான கவர்னராக ஆக்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், இன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லா, இப்படிப்பட்ட துர்வழக்கங்களை இஸ்லாம் இல்லாமல் ஆக்கிவிட்டதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்ட காலகட்டத்துல தண்ணீர் வத்தி போச்சு. அது மாதிரி மழை இல்லாம இருந்த நேரத்தில் என்ன செய்வது, நாங்கள் இப்படி செய்தால்தான் மழை வரும் என்று சொன்னார்கள். அதற்கு செய்த உமருல்லானுக்கு கடிதம் எழுதினாங்க. அவங்க அங்கிருந்து பதில் கடிதம் எழுதினாங்க. அமருபின் ஆஸ் கவர்னருக்கு மாத்திரமல்ல, நைல் நதிக்கே எழுதினார்கள். நைல் நதிக்கே எழுதினார்கள். அமருபின் ஹத்தாவிலா நைல் மிஸ்ர், மிஸ்ரில் வாழக்கூடிய நைல் நதியே எது நைல் ஐயத்துவன்னீல் இன் குந்தி தஜரி மின் கிபலிக்கு வரா தஜரி. சுயமாக ஒரு விருப்பத்தை கொண்டுதான் நீ ஓடிக்கிட்டு இருக்கிறான, இன்னும் ஓடவே வேண்டாம். ரப்புல் ஆலமீனுடைய குதிரத்தை கொண்டுதான் அவனுடைய ஓட்டம் என்றால் இனிமேல் நிற்கக்கூடாதுன்னா இன்னைக்கு வரை நிக்கல, சாதா நிக்காது. ஒருதானுடைய உத்தரவு அல்லவா அது. அருமையானவர்களே, மழை வருவதற்கும் நீராதாரத்திற்கும் பல வகையான தேவையில்லாத பல காரியங்களை செய்தார். மழை வேணும்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய காரியம் 2 தான். ஒண்ணு, அதிகமா இஸ்திக்பார் செய்யுங்க. 2, மழை தொழுகை தொழுங்க. மழைக்காக இஸ்லாம் சொல்லி தந்த உன்னதமான ஒரு நடைமுறை. ஏனென்றால் மனிதன் என்ன விஞ்ஞானத்தினுடைய உச்சத்துல போனாலும் சரி, அவனுக்கு சில விதமான இயலாமை இருக்கிறது, சில விதமான அகம்பாவத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக ரப்பு சில காரியங்களை நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அதனால உன்னுடைய இயலாமை ஒப்புக்கொள், உன்னுடைய பலகீனத்தை சொல், உன்னுடைய அகந்தையை அழி. அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கின்ற அல்லாஹ் தஆலா மழையை தருவிப்பதற்காக வேண்டி ரப்பு ஏற்படுத்திய ஒரு காரியம். அருமையான பெருமக்களே, அதே நேரத்திலே மழையினால் ரொம்ப ஆபத்தா இருக்குது. பொருள்கள் அழிந்து போகுது, நடைபாதைகள் துண்டிக்கப்பட்டிருக்குது, உள்ள போக முடியல. மழை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளும் அப்படித்தானே. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல மதீனாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொன்னாங்க. மழை வந்துச்சுன்னா அப்படி மழை ஏராளமாக பெருக்கெடுத்த அந்த வெள்ளம் அதனுடைய நிலை போது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஹலக்கத்தில் அம்வால் வன்கதாஜி சுபுல், நாயகமே எங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் அழிந்து போய் கிடக்கிறது.
பாதைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு போய் கிடக்கிறது. அதனால இந்த மழையை நிறுத்துவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள். பொதுவாக அதை நிறுத்துவதற்கு சொன்னாங்க, மழை நிறுத்த துவா செய்யல. ஸல்லல்லாஹு அப்பொழுதும் மழையை நிறுத்துவதற்கு துவா செய்யவில்லை. எதை தங்களுடைய கை உயர்த்தி அல்லாஹ் ரசூல் அவர்கள் அல்லாஹும்ம ஹபாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் இது பயனுள்ள இடங்களுக்கு இந்த மழையை அனுப்பி வைத்தார். எங்கே மழை பெய்தால் அது அந்த பகுதிக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அப்படிப்பட்ட மலைகளிலும் அதேபோல் திறந்த வெளிகளிலும் எங்கே ஏற்பட்டால் இந்த மழை பெய்தால் அந்த பகுதிக்கு செழுமையையும் அது அங்கே மேன்மையையும் தரும். அப்படிப்பட்ட பகுதிகளுக்கு இந்த மழையை நீ திருப்பிடுவாயாக என்று சொன்னார். அதனால எப்பொழுதுமே நம்ம ரப்புட்ட கேட்க வேண்டியது பயனுள்ள மழையை தார் அப்படின்னு கேட்க. சய்யிபன் நாஃபியான் ஹதீஸ்ல வருது, மழை பெய்தாலே யா அல்லாஹ் இதை பயனுள்ள மழையா, பயனுள்ள ஒரு மழையாக இதை ஆக்கிட்டா. ஏன்னா அது சீர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் ஆரம்பத்தில் சொன்னது போல அது மென்மையானதுதான், அதே நேரத்தில் அது மிக மிக வலிமையானது, மிக மிக வலிமையானது. ஸல்லல்லாஹு கொஞ்சம் காற்று கூடுதலா அடித்தால் மழை பெய்தால் உடனே ஸல்லல்லாஹு ரப்பிடத்துல பயந்து துஆ செய்வாங்க. ஆயிஷா நான் கேட்கிறாங்க, சொல்றா காத்து அடிக்குது, நீங்க இதுக்கு ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுது என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல்லஹு யா ஆயிஷா கமா கால கௌம ஆதி, ஆது கூட்டத்தார் அடர்த்தியான மேகத்தை பார்த்த பொழுது அது ஆறும் திருநா என்று சொன்னார்களே, எங்களுக்கு மழையை உண்டாக்கி தரக்கூடிய மேகம் என்று அதை பார்த்து சொன்னார்களே, ஆனால் அது அதாவு காரணமாகவில்லையா? எனவேதான் மழையினுடைய அந்த நிலைப்பாடுகள் தெரியும் பொழுது அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இதை பயனுள்ளதாக ஆக்கிவை என்று கேட்க வேண்டும் என்று நமக்கு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். மழை உண்டாக்கிய சேதங்களை பற்றி நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மழை உண்டாக்கிய பேரழிவுகள் என்பது நம்முடைய பகுதியில் ஏற்பட்ட, தமிழகத்தில் ஏற்பட்ட சுனாமியினுடைய நிலையை அறியாதவர்களானா? தஞ்சையில் ஏற்படுத்த நிஷா புயல், ஒரு பேர் வச்சிடறாங்க புயல் வரும் பொழுது. நிஷா புயல், கடலூரில் ஏற்பட்ட தானே புயல், சென்னையில் ஏற்பட்ட வருதா புயல், என்னென்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தி விட்டது. எவ்வளவு விளைவுகளை, பாதுகாப்பான இந்த பாடுபட்டு வளர்த்த பயிர்களை எல்லாம் நாசமாக்கியது, வீடுகள் அழிந்துவிட்டது, ஏராளமான உயிர்கள் பலியானது. கொஞ்சம் நஞ்சமா சமீபத்தில் ஏற்பட்ட வயநாடு பேரழிவு, சுப்ஹானல்லாஹ், கண்கொண்டு பார்க்க இயலாது. கண்கொண்டு மனித இதயங்கள் எல்லாம் உடைந்து விடக்கூடிய அளவிற்குண்டான அவ்வளவு கடுமையான விளைவுகளை அந்த மழையும் காற்றும் ஏற்படுத்தி பார்க்கிறோம். அதனாலதான் மழை வரும் பொழுது அல்லாஹ்விடத்தில் பயனுள்ளதாக ஆக்கும் துஆ, பயனுள்ளதாக. ஏன் சொன்னா மழையின் காரணத்தினால்தான் நூஹ் நபியினுடைய சமுதாயம் அழித்தொழிக்கப்பட்டது. குர்ஆன் சொல்கிறது, மழையினால்தான் நூஹ் நபியினுடைய சமுதாயம் அழித்தொழிக்கப்பட்டது. ஆது கூட்டம் கடுமையான மழையினால்தான் ஆது கூட்டம் அழித்தொழிக்கப்பட்டது. சபாவாசிகள் கட்டி வைத்திருந்த பிரம்மாண்டமான அந்த அணை என்பது அது இல்லாமல் ஆனது மழையின் காரணத்தினால். குர்ஆன் சொல்கிறது. கடுமையான பெருமக்களே, இன்னும் நாம் பார்க்கிறோம் நம்முடைய சகஜமான வாழ்விற்கு பெரும் மழையாக இருந்தால் அது பாதிப்பு ஏற்படுகிறது என்றால், யா அல்லாஹ் இதை பயனுள்ளதாக ஆக்கு, பயனுள்ள பகுதிகளுக்கு இதை திருப்பி விடு என்றுதான் துஆ செய்ய வேண்டும். ஆனால் இன்று இந்த சகஜ நிலை நமக்கு பாதிப்பிற்குண்டான அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னா, அதை தேக்கி வைப்பதற்கான ஒழுங்கான முயற்சி நம்ம செய்யல. அதாவது மக்களும் அரசாங்கமும் சேர்ந்துதான் அது. அதை தேக்கி மழை வரும்போது மழை மழை என்று சொல்கிறோம், அப்புறம் மழை இல்லைன்னா மழை இல்லை, துஆ செய்யுங்க, தண்ணீர் அப்படி இருக்குதுங்கிறோம். அதை தேக்கி வைப்பதற்கான முயற்சியும் செய்யவில்லை. அது மாதிரி வடிகாலுக்குண்டான அந்த காரியங்களையும் செய்து வைக்கவில்லை. சில நாடுகள்ல, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல எல்லாம் எவ்வளவு அடர்த்தியான மழை பெய்தாலும் சீரான வடிகால்கள் இருக்கிற காரணத்தினாலே பெரும் பாதிப்பு எனக்கு ஏற்படுவதில்லை. ஏனென்றால் சீரான வடிகால்கள் இருக்கிறது. அதனாலே அடுத்த தலைமுறையிலே உள்ளவர்களை அதை சீராக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட முறையான வடிகால்கள் அமைந்திருக்க வேண்டும். இன்று புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஒரு நிலை, வடிகால் வரக்கூடிய அந்த வடிகளை எல்லாம் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு தண்ணீர் போகவில்லை, போவதற்கான வழி இல்லை என்று சொல்லப்படுது. நம்ம ஆக்கிரமிப்பு என்பது மார்க்கம் எவ்வளவு கண்டிக்கிறது. அது நமக்கு சொந்தமில்லாத ஒரு இடத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது, இந்த ஆக்கிரமிப்பு என்பது எந்த பகுதியிலும் கூடாது. அது குறித்து கடுமையான எச்சரிக்கை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது.
அதனால இன்று சகஜமான நம்முடைய வாழ்விற்கு மழையினால் தடை ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் பல நீர்நிலைகளை, தண்ணீர் செல்லக்கூடிய வடிகால்களை இதையெல்லாம் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடும் காரணம். இதேபோல அரசு முறையான காரியங்களை செய்யாத காரணத்தினாலே வடிகால்களுக்கு உண்டான அந்த வழிவகைகளை செய்யாததும் தான் சகஜமான இயல்பான அந்த வாழ்விற்கு பாதிப்பிற்கும் காரணம் என்பதில் சந்தேகமே இல்லை. அருமையான பெருமக்களே, மழை பெய்கின்ற நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய துஆ, யா அல்லாஹ் இதை பயனுள்ள மழையா ஆக்கி வைப்பாயாக என்று துஆ செய்ய வேண்டும். அதேபோல் அடர்த்தியான நமக்கு சேதாரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலை என்று ஏற்படும் பொழுது, ரப்பே பயனுள்ள பகுதிகளுக்கு இதை திருப்பி விடுவாயாக என்றும் துஆ செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹு தஆலா பெய்யக்கூடிய மழையை பயனுள்ளதாக ஆக்கி அருள்வானா. நம்முடைய சிரமங்களுக்கோ, கஷ்டங்களுக்கோ, நம்முடைய உயிர் பலிகளுக்கோ, அதே மாதிரி வீடுகள் மற்றவைகளுடைய சேதாரங்களுக்கோ இது காரணமாகி விடாமல் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.